பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அமைதியும் அன்பும் பொழிபவரே, சுமையெல்லாம் போக்கும் தூயவரே. இறையே அன்பே நீரே என்கதி நிசபனிமா பகமா சனிபம மபமகச. அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. கனலாயேரியும் முன்னன்பு, நீதி மலரும் உன் பண்பில், ஆறுதல் தேடிடும் மாந்தர்யா. உவகை காண்போம் உனதரசில், அடிமை அகன்றிடும் அமைதி உருவாகும். சுமைகள் நீ இல்லை எல்லாம் சுகமாகும். அகலே மகிழ்வே என்றும் சுகமே. இறையே அன்பே நீரே என்கதி நிசபனிமா பகமா சனிபம மபமகச. அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. இதமாய் மலரும் முன்னுறவு, இரக்கம் தூலங்கும் உன் அன்பில், ஆற்றல் பெற்றிடும் மக்கள் யார். ஏற்றம் பெறுவோம் உன் அருளில், அகந்தை வீழ்ந்திடும் கருணை கடலாகும். குறைகள் நீ இல்லை எல்லாம் நிறைவாகும். இதமே அருளே என்றும் நிறைவே. இறையே அன்பே நீரே என்கதி நிசபனிமா பகமா சனிபம மபமகச. அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அமைதியும் அன்பும் பொழிபவரே, சுமையெல்லாம் போக்கும் தூயவரே. இறையே அன்பே நீரே என்கதி நிசபனிமா பகமா சனிபம மபமகச. அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும்.
மறைக்க சொன்னாரு, அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு, சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு, நம்மள சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒண்ணா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. அட்ரச்சக்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. நானே தந்தானே தந்தானா தந்தானா தந்தனன தந்தனன தந்தனன. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. ஆமா. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க சொல்லுங்க. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணியைப் போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு, நாம போகும் பாதையெல்லாம் முன்னே போவாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு, பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. ஆண்டவனு அப்பா
அப்பான்னு அழைக்க சொன்னாரு. அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு. நம்மள சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒண்ணா கூடி பாருங்க. சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. அட்ரச்சக்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. பாவங்கள் போக்கிடுவாரே, புது வாழ்வு தந்திடுவாரே. பாவங்கள் போக்கிடுவாரே, புது வாழ்வு தந்திடுவாரே. பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார். பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார். இயேசுவிடம் வாருங்களே, நம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. கண்ணீரை துடைத்திடுவாரே, கரங்களை பிடித்திடுவாரே. கண்ணீரை துடைத்திடுவாரே, கரங்களை பிடித்திடுவாரே. கவலைகள் நீக்கி களிகூரச் செய்வார். கவலைகள் நீக்கி களிகூரச் செய்வார். இயேசுவிடம் வாருங்களே, நம் இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா,
அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும். பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. நீ இருக்க மனது தெளியுதே, மனசு தெளியுதே. உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. தன்னை அழிச்சு வாழ்வு தந்தா பூமி செழிக்குமே. அத தினம் தினமும் வாழ்வதற்கு சக்தி வேணுமே, சக்தி வேணுமே ஐயா, சக்தி வேணுமே. சக்தி வேணுமே, எங்களுக்கு சக்தி வேணுமே. உன்னை தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே. உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே. உன்னை தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே. உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். நீ இருக்கும் உலகத்திலே நீதி நிலைக்குமே, நீதி நிலைக்குமே. நீதி இங்க என்னாலும் செத்து பொழைக்குதே. ஆமா, செத்து பொழைக்குதே. உன்னை தெரிஞ்ச மனுஷருக்கு நீதி தெரியுமே. அத உருப்படியா வாழ வைக்க வழிகாட்டுமே, வழிகாட்டுமே ஐயா, வழிகாட்டுமே. வழி காட்டுமே, எங்களுக்கு வழியை காட்டுமே. உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டில. அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே. உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டுல. அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும். பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே.
இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள இறை வார்த்தைகள் இங்கு இப்போது செயலாக்கம் பெறுகிறது காணீர். ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டு கள்வர்கள் அவரை அடித்து அவரிடமிருந்ததை பறித்து கொண்டு அவரை குற்றுயிராய் இட்டு செல்கின்றனர். டேய், அங்கே பார், ஒருத்தன் நல்ல வசதியானவன் வந்துட்டு இருக்கான். அவனை அடித்து அவன்கிட்ட இருக்கிற பொருளை இன்னைக்கு நம்ம பிடிக்கிடணும். அவனை வெறுங்கையா அனுப்பிடணும். வா போவோம். உதவி செய்யுங்கள். ஐயோ வலிக்குதே. தண்ணீர் தாகமாக இருக்கிறது. யாரேனும் உதவி செய்யுங்களே. ஐயோ வலிக்கிறது. யாரும் இல்லையா? ஐயோ உதவி செய்ய. ஐயா ஐயா வாருங்கள். உதவி செய்ய யாரும் இல்லையா எனக்கு? ஐயோ வலிக்கிறது. தற்செயலாக அவ்வழியே வந்த குருவானவர் அவரை கண்டும் காணாமலும் மறுபக்கமாக விலகி செல்கிறார். ஐயா ஐயா என்னாச்சு ஐயா உங்களுக்கு? ஐயா ஐயா என்னாச்சு உங்களுக்கு? கயவர்கள் என்னை அடித்து வைத்தார்கள். என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ எவ்வளோ காயமா இருக்கு, ரத்தம் வருது. தாகமாய் இருக்கிறது ஐயா, வலி தாங்க முடியவில்லையே. இருங்க. அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி செல்கின்றார். அவ்வழியே பயணம் செய்த சமாரியர் அவரை கண்டு பரிவு கொண்டு காயங்களை துடைத்து திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து துணியால் கட்டி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் சாவடி பொறுப்பாளரிடம் 2 தெனாரியத்தை கொடுத்து, இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது தருகிறேன் என்று கூறுகிறார். ஐயா யார் இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க ஐயா, வாங்க. என்னாச்சு? என்ன பண்ணுது? உட்காருங்க. ஐயா வர வழியில் கல்வருங்க இவங்க அடிச்சு போட்டாங்க. காயம் ரொம்ப இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த கையில் பணம் தரேன் உங்களுக்கு. இப்போ மேலே செலவு அனுச்சுன்னா திரும்ப வந்து நான் பார்த்துக்கிறேன். இவங்களுக்கு பத்திரமா பார்த்துக்குங்கப்பா. ஐயா என்ன பண்ணுது? கள்வர்கள் என்னை அடித்து போட்டு என்னுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள் ஐயா. சரி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்தாங்க ஐயா, இதை வச்சுக்கோங்க. மேலே செலவானா நான் கொண்டா உங்களுக்கு தரேன். பத்திரமா பார்த்துக்குங்க.
உண்மையிலும் உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிறியவர்களுக்குள் நீங்கள் செய்த உதவியெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறை வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். இறை தடம் பின்பற்றி விண்ணக உரிமை பேற்றில் பங்கேற்போம். பா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா. பா, என்னப்பா? காசு ஒரு 2000 வேணும்ப்பா. கணக்கு தா கொடுக்குற ஐயா. என்ன கணக்கு? என்ன எங்க அப்பா காசை கொடுக்க யோசனை பண்ற? ஐயா, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன கணக்கு சொல்ல போற? இப்படி தம்பி கேட்குறப்ப பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா தம்பிக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியாம போயிடுங்க ஐயா. புரியுது கணக்கு. அப்புறம் எனக்கு இருக்கிறது 2 பசங்க. நான் சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, அம்மா இல்லாத பசங்க. அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடக்கூடாது பாரு, அதனால தான். நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. ஏன் கணக்கு? போன வாரம் வடிவேலு 2000 தேங்காய் வாங்கிட்டு போனா, காசு வந்துச்சா? காலையில தான் கொடுத்துட்டு போனாங்க ஐயா. ஐயா, காஃபி குடிங்க ஐயா. அப்பா, நான் தோட்டத்துக்கு கிளம்புறப்பா. சரி போப்பா, பின்னாடி நானும் வரேன். நானும் தோட்டத்துக்கு போறேன் ஐயா. காபி குடிச்சிட்டு போறது? நான் குடிச்சிட்டாங்க ஐயா. போயிட்டாருடி. ஏன் ஐயா முன்ன மாதிரி இருக்கிறது இல்ல? ரொம்ப சோகமா இருக்காரு. அதுவா, நம்ம சின்ன தம்பி காலேஜ் போறாருல்ல, அவர் ரொம்ப கெட்டு போயிட்டாருடி. ரொம்ப உதாரித்தனமா இருக்காரு. அந்த புள்ள எங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கானோ. டேய் மச்சான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இது மட்டும் இல்லடா, இனி நிறைய இருக்கு. அதுக்கு நிறைய செலவாகும். காசை பத்தி கவலைப்படாதீங்க. நிறைய காசு வேணும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கு நீ எங்க போவ? அதுக்கு நீ என்ன பண்ண போற? நீ ரெடியா இருங்க, நான் வரேன். ஐயா, என்ன கணக்கு? நம்ம சின்ன தம்பி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நிறைய கெட்ட பழக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. நானும் கேள்விப்பட்டேன். என்ன பண்றது? நானும் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன், காசு நிறைய கொடுத்து பழகாதீங்கன்ட்டு. நீங்க கேட்கறதே கிடையாது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க முடியல, ஏன்னா அவன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். வாப்பா, எங்கேப்பா கிளம்பிட்ட? நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போறேன். என்ன திடீர்னு? காலேஜுக்கு போலையாப்பா? அதான் சொன்னேன்ல, டவுன் வரைக்கும் போறேன்னு. எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் 50,000 வேணும். எதுக்கு இவ்வளோ பணம்? அதான் செலவுக்குன்னு சொன்னா புரியாதா? இல்லப்பா. என்ன, உங்களுக்கு வயசானாலே இப்படிதானா? புரியாதா? ஏற்கனவே உன்னை பற்றி தப்பா பேசிக்கிறாங்க. தப்பான ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து நீ நிறைய கெட்ட பழக்கம்லாம் பண்ணிட்டு இருக்கியாமா. யார் சொன்னா? யார் சொன்னா என்னப்பா? அதெல்லாம் இப்போ வேண்டாம். காசு தர முடியுமா முடியாதா? என்னப்பா பேசுற? தம்பி, அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. யோ கிழவா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? டேய், யார பார்த்து என்ன கேட்ட? வெளியே போடா, நீ என் பிள்ளையே இல்லை, வெளியே போ. யாரோ ஒருத்தருக்காக பெத்த பிள்ளையே கை நீட்டு அடிச்சிட்டீங்கல்ல. நான் போறேன், இப்பவுமே போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சேர வேண்டிய சொத்தை இப்பவுமே பிரிச்சு கொடுங்க. நீங்க இந்த கிழவனை வச்சுட்டே அழுங்க. நான் கிளம்புறேன். தம்பி, அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்தா, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. மாப்பிள்ள, அவங்கிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதுக்கு என்னடா பண்ணலாம்?
அப்புறம் நம்ம கிட்ட போகிறது கூட காசு இருக்காது. அதனால என்ன பண்ணலாம்? அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். சரி, சீக்கிரம் வா. டேய், என்னடா பண்றீங்க? ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? என்னை விடுங்கடா, என்னை விடுங்கடா. ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது? நான் எங்க இருக்கேன்னு கூட தெரியலையே. ஐயோ, பசிக்குதே. அங்க பாரு, யாரோ உளுந்து கிடக்குறாங்க. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏதாவது கிடைக்குமா சாப்பிடுறதுக்கு? சரி வா, எந்திரி. என்ன வேணும்? பசிக்குதுங்க. முதல்ல வேலை, அப்புறம்தான் சோறு. அவனை கூட்டிட்டு போய் பண்ணி மேய்க்க விடு. சரிங்க. பசிக்குதே, இங்க ஏதோ இருக்கே, சாப்பிடலாம். பண்ணிக்க வச்ச சொத்த உன் வயிற்றுல போட்டுக்கிறியா? ஐயா ஐயா அடிக்காதீங்கயா. ஐயா ஐயா அடிக்காதீங்கயா. ஒழுக்கமா இரு, இல்ல நான் மறுபடியும் வந்து அடிப்பேன். டேய், இங்க இருந்து போயிடா. உன்னை அந்த ஆள் அடிச்சே கொண்டுருவான். எங்க அப்பா வீட்டுல எனக்கு கீழே வேலை செய்ய எத்தனை பேர் இருந்தாங்க. இங்க நான் ஒரு வேலை சோத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் அப்பா கிட்ட போய், அப்பா, நான் உங்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் பாவிப்பா, நான் பாவி, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்க அப்பா கண்டிப்பா என்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு. யாரது தூரத்துல என் பையன் மாதிரியே தெரியுது? கண்டிப்பா அவன்தான். மகனே. அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணகத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உங்க வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் விடுப்பா. யாருங்க? ஓடி வாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காணாம போன என் பையன் திரும்பி வந்துட்டான். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நல்ல ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு கறி விருந்து போட்டுருங்க. அப்படியே நம்ம ஃபாதருக்கு பிடிச்ச ஷவர்மாவே ரெடி பண்ணிருங்க. இவனை கூட்டிக்கிட்டு போய் மோதிரத்தை போட்டு விடுங்க, வாட்சையும் போட்டு விடுங்க, அப்படியே புது ட்ரெஸ்லாம் போட்டு விடுங்க. வேகம். என்னப்பா வெளியே நிக்கிற? உள்ளவாப்பா. உங்க கூடவே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமில்ல. ஓடி போயிட்டு வந்தவனுக்கு விருந்து, அதுவும் கொளுத்த கண்ணுக்குட்டியை அடிச்சு விருந்து வைக்கிறீங்களா? என்னப்பா நீ? காணாம போன உன் தம்பி திரும்ப கிடைச்சிட்டான்ப்பா. நீயும் சந்தோஷப்படு. எனக்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானப்பா. வா, நீயும் இந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கோ. வா. நான் வரல, நீங்களே போய் கொண்டாடுங்க. இந்த நாடகம் நமக்கு பெத்தவங்க மனசை புரிஞ்சிக்க மனப்பக்குவம் வேணுங்க. மூதாரி மைந்தன் உவமையை நவீன காலத்தோடு ஒப்பிட்டு காட்சிப்படுத்துகின்றோம். பெரியவன் இங்கே வா. வயல்ல ஆளுங்க வேலை பார்க்குறாங்க, அங்கே போய் வேலையை பார்த்துக்கோப்பா. சரிப்பா, போறேன். சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு. சரிங்க, ஆளுங்களாம் வயலுக்கு போயிருப்பாங்க, சீக்கிரமா போங்க. சரி. சின்னவனே, நீ கடத்தரு போய் வர மூட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு வந்துருப்பா. போறேன், இருங்க, வேற வேலை வெட்டி இல்லை. மா, நீ ஸ்கூலுக்கு பிள்ளைய அனுப்பி விட்டுட்டு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா.
சின்ன மருமகளே நீ போய் மாட்டுக்கு தண்ணியை காட்டிட்டு வயலுக்கு போமா. இவருக்கு ஒரு வேலையே இல்லை, நம்ம உயிரை வாங்குறதுக்குனே வருவார். உங்கள் அப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு என்னை பற்றி? நான் படித்த படிப்புக்கு உங்கள் வீட்டுக்கெல்லாம் பண்ண வேலை பார்க்க முடியுமா? ஏன் அப்படி கத்துற? ஆமாம், நான் அப்படி தான் கத்துவேன். என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது. தண்ணி கொடுத்தன போனால் இருப்பேன், இல்லைனா எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். வாயை மூடு, நானே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். என்னம்மா பிரச்சனை? என்ன சத்தம்? எல்லாம் உங்களால தான். தனியாக போனாதான் இருப்பேங்கிறா. ஏம்மா ஏன் இப்படி பண்ணுற? உங்களுக்கு பண்ண வேலை பார்க்கலாம் நான் ஆள் இல்லை. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், இல்லைனா தண்ணி கொடுத்தன போகிறேன். சொத்தை பிரித்து கொடுக்க முடியுமா முடியாதா? சரிம்மா, உன் ஆசைப்படியே சொத்தை பிரித்து கொடுத்துட்றேன். ஆமாம், இதுங்களுக்கு வேற வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே வேலை வேற அவ்வளோ கிடக்கு. நீ ஸ்கூலுக்கு போடி, சமைக்கணும் வேற. அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா. புடவை வேற ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. ஊட்டிக்கு போயிட்டு ஒரு 10 நாள் மட்டும் இருந்துட்டு வருவோங்க. அதுக்கு என்ன, அடுத்த வாரமே போவோம். இப்போதான் எங்கள் அப்பா தொல்லையே இல்லை. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு 5000 ரூபா மட்டும் கொடுங்கங்க. எடுத்துக்கோ, நம்ம காசு தானே, எவன் கேட்க போகிறான்? என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டுப்பா, நம்ம கூட நின்னாதாப்பா வேலை நடக்குது. ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிரும். ஆமாம் மாமா, நம்ம கூட நின்னாதான் மாமா ஒழுங்காகவே வேலை நடக்குது. சரி, சமைச்சு வச்சுருக்கேன், சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்க. மசம் நிற்காம போய் சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைடி. போமா. வீட்டில் ஒரு சாமானும் இல்லை, என்ன பண்ணுறது? இப்படியே இருந்தால் ரோட்டில் போய் பிச்சை தான் எடுக்கணும். ஆமாண்டி, நான் தான் செலவு பண்ணேன். ஆமாம், நான் தான் செலவு பண்ண பாரு. எங்கள் அப்பா வீட்டில் 10 பேர் நின்று வேலை பார்க்குறானுவோம். உன் பேச்சை கேட்டேன் பாரு, சொத்தும் போச்சு, காசும் போச்சு, எல்லாம் ஒன்னால தான். உன்னை கட்டிக்கிட்டால இதுவும் சொல்லுவேன், இன்னமும் சொல்லுவேன். வாங்கங்க, உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடலாம். வேற வழி இல்லை, எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போகணும். இப்போ தான் எங்கள் அப்பா இருமை எனக்கு தெரியுது. வா போவோம். அப்பா எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. உங்கள் அருமை தெரியாமல் தப்பு பண்ணிட்டோப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. மாமா தப்பெல்லாம் உணர்ந்துட்டோம் மாமா. இனிமேல் நீங்கள் சொல்கிறதே கேட்குறோம் மாமா, மன்னிச்சுக்கோங்க மாமா. பரவாயில்லம்மா, இப்போயாவது திருந்தி வந்தீங்களே, இதுவே சந்தோஷம். உள்ளே போங்க. என்னத்த இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன்? ஆமாம், உங்கள் அப்பா தான் இருக்காரே, அவர் கூடயே இருந்து எல்லாம் செய்கிற நம்மள பெருசாக தெரியல. எல்லா சொத்தையும் அழிச்சுப்புட்டு வந்து அவங்க தான் பெருசாக தெரியுறாங்க. இதில் வேற அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு அடி வைத்த எரியுது, கல் மாதிரி அப்படியே நிற்காதுங்க. போய் கேளுங்க. இருடி கேட்குறேன். அப்பா நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியே இல்லைப்பா. ஊரை சுற்றிவிட்டு வந்து செலவு பண்ணிட்டு வந்து அவனும் நாங்களும் உங்களுக்கு ஒன்றா. நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா. ஆமாம் மாமா, நான் கூட இருந்து செய்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியாது. சொத்தை அழிச்சிட்டு வந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என் கூடயே இருந்து நான் சொன்ன பேச்சுக்கிட்டு நல்ல பையதான் இருந்தீங்க. சின்ன தம்பி இருக்கான், இப்போ ஊரை சுற்றிவிட்டு அவனே இப்போ தான் திருந்தி வந்திருக்கான். அவன் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும்லப்பா. கடவுள் நம்ம என்ன தான் தப்பு செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிறாருல, அது மாதிரி நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கணும்ப்பா. ஒரு ஆடு மேய்க்கிறவர் 100 ஆடு வச்சுருந்தாராம். அந்த ஒரு ஆடு 100 ஆடில் ஒரு ஆடு காணா போயிட்டு, அந்த 99 ஆடு இருக்கிறத சந்தோஷத்தை விட அந்த ஒரு ஆடு காணா போன கவலை தான்ப்பா இருக்குவாங்க. அந்த ஒரு ஆடு கிடச்சாதான்ப்பா அவங்களுக்கு சந்தோஷமே வரும். அது மாதிரி நம்ம தம்பி திரும்பி வந்து நம்ம சந்தோஷம் தான்ப்பா படணும். அண்ணே அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க நீ, நான் தப்பு பண்ணிட்டேன் நீ, என்னை மன்னிச்சிடுங்க நீ. நீங்களும் எங்கள் புள்ள மாதிரி தானே, மன்னிச்சிட்டோம் போங்க. என்ன மாதிரி ஊதாரிமை இருந்தனா நீங்களும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு சந்தோஷமாக இருங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் சந்தோஷமாக இருங்க.